துலாம் ராசி. நீதி, நேர்மை, அன்பு, பாசம், நேசம், உரிமை, கொஞ்சம் பிரஸ்டீஜ், மதிப்பு, மரியாதை, நீதி போதனை, தியானம், சத்சங்கம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தனுசுக்கும் துலாம் தான் லாய்க்கும். யாரோ கேட்டாங்க, சாமி நீங்க மட்டும் என்ன ராசி அப்படின்னு கேட்டாங்க. நானும் துலா ராசி தான். யாரோ எங்கேயே கேட்டாங்க, அப்பவே சொன்ன துலாம் ராசி தான். அப்படிங்களா? அப்ப எப்படி சாமி, எப்ப எங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க சுவாதி, உங்களுக்கு வேண்டிய தொழில், விவசாயம், மரங்கள், லேடிஸ்க்கு வேண்டியது அத்தனை தொழிலும், பேக்கரி எல்லாமே எடுத்துக்கங்க. அழகா கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. இனிமேல் வரக்கூடிய 10/5/2025 ஒரு மகத்தான புத்துயிர் பெற்ற காலமாக மாறும். 10/5/2025 குரு பயிற்சியிலிருந்து உங்களுடைய குரு உங்களுக்கு, அதாவது சுக்கராசி, நீங்க ராசிநாதன் சுக்கரன், உங்களுக்கு 5ஆம் பார்வையா குரு பாக்குறாரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. கெட்டு போன, விட்டு போன, கெட்டு போன, பட்டு போனோம், மட்டு போனோம், எல்லா பொருளாதார வகையிலையும், எல்லா விதமான பைனான்ஸும், எல்லா விதமான செயல்களும் இழந்ததை மீட்கக்கூடிய நேரம், இழந்த சொத்துக்களை திரும்ப பெறக்கூடிய நேரம். எப்ப? 10/5/2025. நேயர்கள் நிறைஞ்சுக்கங்க, மறந்துடாதீங்க. 26/4 ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக நன்றாக இருப்பதை விட சனி பயிற்சி மிக மிக அற்புதமான பயிற்சி. எப்படி நான் உங்களுக்கு கன்னிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது சொன்னனோ, அது உங்களுக்கு அடுத்த இந்த சனி பயிற்சியிலிருந்து, இந்த குரு பயிற்சியிலிருந்து, உங்களுடைய குரு பயிற்சி ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு. உங்க ராசிக்கு 6 போயிட்டாரு சனி. அப்ப குருவும் உங்களை பார்க்க போறாரு. அப்ப பக்கா பிளஸ் பாயிண்ட். 3 பயிற்சியில, 3 இடப்பயிற்சி, 3 நவகிரக பயிற்சியில ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது சனி பயிற்சி. ஏன்னா சனீஸ்வரர் உங்களுடைய ராசில உச்சம். அப்ப எப்படி இருக்கும்? அப்ப மிக நன்மையை கொடுக்கணும்ல. அப்ப உச்சம், அப்ப மிக நல்ல அற்புதமான உங்க தசா புத்தி, உங்களுடைய லக்கணம், இதே துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இதே மகர லக்கணம், கும்ப லக்கணம், அட்லீஸ்ட் மிதன லக்கணம். என்ன லக்கணமா இருக்கக்கூடாது? துலாமுக்கு சுக்கிரன், சூரியன் சிம்மமா இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் மீனம், அட்லீஸ்ட் தனுசு, இப்படிப்பட்ட லக்கணம் கூட இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டா நிச்சயமாக துலாம் ராசிக்கு கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நிச்சயமா ஒரு காசு தங்காதுங்க, எளிக்கங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த 6 மாசம் குரு பயிற்சியில எங்கேயாவது ஒரு காசு தங்குச்சா? 100 ரூபான்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு செலவு வந்திருக்கும். 100 ரூபான்னா கண்டிப்பா 500 ரூபாய்க்கு செலவு வந்திருக்கும். சந்தேகம்னா கூப்பிடுங்க, அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஜோதியிடம் வேதத்தின் கண். சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுனா அது கண் இல்லை, அது புண். ஜோதிடத்தை வேதத்தின் கண்ணாகத்தான் நம்ம பார்க்கணும், இல்லைன்னா அது புண்ணாகி விடும். அதுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்தா அது நமக்கு நல்லதை கொடுக்கும். இதுதான் சூட்சமம். நீ என்ன எரியறியோ, நீ என்ன விதைக்கிறியோ, நீ என்ன செயல்ல நடக்கிறியோ, திரும்ப உனக்கு அதுதான் ஆக்டிவ் டியூ டு டீஆக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தானே. நீ என்ன செய்யற அதுதானே திரும்பி வரும். அதேதான் துலாம். எல்லாத்தையும் கொடுங்க, பணத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கொடுக்கல் வாங்கல பணத்துல மிக மிக எச்சரிக்கையா இருப்பது அவசியம். தலையே போனாலும் சரி, அது அட்டமாதேவி சாரப்பட்ட அப்புறம் யாரையும் நீங்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு துலாம் ராசிக்கு. அதனால கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நரசிம்மமூர்த்தி, அகோபில நரசிம்மமூர்த்தி வழிபாடு, அகோபில நரசிம்மமூர்த்தி, வைணவ தலங்கள்லாம் போங்க. திருநென்றூர் போங்க, திருக்கோவிலூர் போங்க.
அற்புதமா எல்லா கோயிலும் நிறைந்த இடம், பாடல் பட்ட ஸ்தலம், வைணவ ஸ்தலம். 108 வைணவத்துல சிறந்தது, பாடல் பட்ட ஸ்தலங்கள்ல சிறந்தது. அப்படிப்பட்ட கோயில்களும் போயிட்டு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியும் இந்த சனி பயிற்சியும் வெற்றி நடை, இரு கண்களாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தல்ல.